மிகவும் பிரபலமான துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா சினிமா துறை தான். அதுல தனக்கான இடத்தை பிடிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அதுலயும் ஒருத்தர் உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படின்னா அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவோம். தல ரசிகர்களுக்கு அடுத்தடுத்த கொண்டாட்டம் வந்து கொண்டேதான் இருக்கு. விஸ்வாசம் படத்தை தொடர்ந்து நேர்கொண்ட பார்வை படத்துடைய முக்கிய தகவலை படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் டீசரை பற்றி அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இந்த வருட பொங்கல் திருநாளையொட்டி பேட்டை மற்றும் விஸ்வாசம் ஆகிய 2 படங்களுமே வெளியாச்சு. தல அஜித், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகிய 2 பேருமே தமிழ் சினிமாவில முன்னணி நடிகர்கள் என்பதால பாக்ஸ் ஆபீஸ்ல பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா பேட்டை படத்தை காட்டிலும் விஸ்வாசம் பாக்ஸ் ஆபீஸ்ல பல சாதனைகளை படைச்சிருக்கு. விஸ்வாசம் திரைப்படம் தமிழ்நாட்டுல 139 கோடி, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா மற்றும் பிற மாநிலங்கள்ல 18 கோடியும் பிற நாடுகள்ல 43 கோடியும் வசூலா அள்ளியிருக்கா. ஆக இந்த படத்துடைய ஒட்டுமொத்த வசூலாக ரூபாய் 200 கோடியும் தொற்றுக்கும் சொல்றாங்க. இதனை தொடர்ந்து ரசிகர்கள் விமர்சையாகவும் இந்த படத்தை கொண்டாடிட்டு வராங்க. மேலும் விஸ்வாசம் கொண்டாட்டத்தையே இன்னும் முடிக்காத தல ரசிகர்கள் அடுத்த விருந்து தல 59 படக்குழுவிடமிருந்து வந்திருக்கு. பாலிவுட்ல கடந்த ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற படம் தான் பிங்க். இந்த படத்துல அமிதாப் பச்சன் வழக்கறிஞராக நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை தமிழ்ல ரீமேக் செய்யறாரு நம்ம சதுரங்க வேட்டை புகழ் வினோத் சார். இந்த படத்துல தல அஜித் வழக்கறிஞராக நடிக்க யுவன் சங்கர் ராஜா இசையில இந்த படம் உருவாகிட்டு வருது. யுவன் தல காம்பினேஷன்ல ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா வெயிட் பண்றாங்க. ரொம்ப நாட்களாகவே பெயரிடாமல் படந்த இந்த படத்தை அஜித் 59, AK 59, தலா 59 அப்படின்னு ரசிகர்களும் அழைச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தல அஜித்தின் 59வது படத்திற்கு நேர்கொண்ட பார்வை அப்படின்னு டைட்டில் வைக்கப்பட்டது. அஜித் சார் படத்தின் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக்க பேவியூ ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனம் ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டாங்க. நேர்கொண்ட பார்வை படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்ல தல அஜித் சார் சால்ட் அண்ட் பெப்பர் தோற்றத்துல காணப்பட்டாரு. வக்கீல் கேரட்ல அஜித் சார் நடிக்க நேர்கொண்ட பார்வை எனும் இந்த ஃபர்ஸ்ட் லுக் வெளியான ஒரு சில நிமிடங்களிலேயே ரசிகர்கள் வைரலாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் அஜித் சாருடன் இந்த படத்துல வித்யா பாலன், சாரதா ஸ்ரீநாத். மேலும் இந்த படத்துடைய படப்பிடிப்பு ரொம்பவே தீவிரமாக நடந்துட்டு வருதாம். படப்பிடிப்பு முடிந்து வருகின்ற மே 1 அதாவது அஜித் சார் பிறந்தநாள் ஸ்பெஷலாக இந்த படத்தை ரிலீஸ் செய்ய போவதாக படக்குழு முன்னாடியே அறிவிப்பு வெளியிட்டாங்க. இந்த நிலையில படக்குழு இந்த படத்தை வெளியிடும் தேதியை மாற்ற இருப்பதாகவும் சமூக வலைதளங்கள்ல ஒரு சில செய்திகள் உலா வருது. இந்த படத்தை எப்போது படக்குழு வெளியிட போகிறார்கள் என்ற அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாகுமாம். தற்போது படக்குழு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதுல படம் ஏப்ரல் மாதத்துல பாதி வரை ஷூட்டிங் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் 90% முடிஞ்சிடுது, 85% முடிஞ்சிடுது அப்படின்னு பலவிதமான செய்திகள் உலா வந்ததால இந்த திடீர் அறிவிப்பை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய டீசர் ஏப்ரல் மாத இறுதியில வெளிவர வாய்ப்பு இருக்கா. ஏற்கனவே சண்டை காட்சிகள் இந்த படத்துல சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாச்சு. மேலும் தல மாசான டைலாக் அதுவும் 10 நிமிட காட்சியை சிங்கிள் டேக்ல முடிச்சிருக்காரு. இப்படின்னு பல விதமான சுவாரஸ்ய விஷயங்கள் இந்த நேர்கொண்ட படத்துல இருந்து அவ்வப்போது வெளியாகிட்டு தான் இருக்கு. இதுல இருந்து படத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷன் ஓவரா எகிரிட்டு போகுது. இதனால படத்தின் மீது உள்ள எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாகிட்டே வருது. இந்த படத்துடைய ட்ரீசருக்காக யாரெல்லாம் அவ்வளவு வெயிட் பண்றீங்க அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.